மாடி தோட்டத்திலேயே கிட்டத்தட்ட இந்த வாட்டி ஒரு 100 கிலோ மஞ்சள் அறுவடை எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி நிறைய பேர் வந்து எப்ப மஞ்சள் அறுவடை பண்ணோம் அப்படின்னு கேக்குறீங்க. என்னால எவ்வளவு செடி வைக்க முடியுமோ அவ்வளவு செடி வச்சு ரொம்ப வெயிட் அதிகமா ஏத்துறேன் அப்படின்ட்டு சில பேர் வந்து கவலைப்படுறீங்க. அதெல்லாம் என்ன, தரையோட தரையா வச்சீங்கன்னா மட்டும்தான். புதுசா ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கங்க, மாடி தோட்டம் போடுறவங்க, ஒரு செடியை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து பொறிவண்டோட உங்க மாடி தோட்டத்துல இருந்தது அப்படின்னா உடனே எடுத்து போட்டு நசிக்கிடுங்க. இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா காய் எவ்வளவு காய் வந்திருக்குன்னு பாருங்க. கத்திரிக்காய்லாம் உங்களுக்கு நிறைய அறுவடை வரணும்னு பாத்தீங்க அப்படின்னா மாவு பூச்சியோட தாக்கம் அதிகமா இருந்ததுன்னா ஒரு சில பேர் வந்து வாழை மரத்தை மாடி தோட்டத்தில் வளர்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு, என்னங்க வாழை மரம்னாலே வாழையடி வாழையா வரணும், நீங்க பக்க கண்ணை கட் பண்ணிட்டீங்க. அது செட்டப் பாத்தீங்களா, நம்ம ஜாதி மல்லி இருக்கு, கொடி மல்லி இருக்கு அப்படின்னும் போது ஒரு சின்னதா ஒரு செடி அமைப்பிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நம்ம கூட பயணிக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேங்கேரி கத்திரிக்காய் தாங்க. ஏன்னா மாடி தோட்டத்துல வர கரும்பு வந்து ஓரளவுக்கு தாங்க பெருசா வரும், ரொம்பலாம் 10 அடி இல்லாம எதிர்பார்க்காதீங்க. ஒரு அமைப்பு வரும், அதில் இவர் வந்து நன்மை செய்யறவர் தான் அப்படிங்குது. அதனால நெய் மிளகா வந்து செடியோட காயோட கேட்கறவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து முதல்ல வர பூ வந்து கொட்டை தான் செய்யும். எடுத்த உடனே வீடா மாறி போச்சு. இங்க சுத்தி இருக்கிற வீடுகளை எடுத்த மண்ணு தான் நீங்க மேல பாக்குறது எல்லாமே. விவசாய நிலத்துல பண்றது நம்ம அப்படியே நம்ம மாடி தோட்டத்துல பண்றோம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட இயற்கை இடுபொருட்கள் இருக்கு. ஏதாவது ஒரு 2-3 எடுத்துக்குங்க. நான் அதாவது ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள இருந்த எண்ணெய் வெளியே கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கிக்கிறீங்க. இப்போ மாடி தோட்டம் அப்படின்னாலே பாபு ஆர்கானிக் கார்டன் சூப்பரா பண்ணுவாருங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியே சில பேர் சொல்றாங்க. இப்போ உங்க வீட்டு பக்கத்திலே மண்ணு எரு உரம்லாம் கிடைக்குது அப்படின்னா டாலரமா நீங்களே எடுத்து பண்ணுங்க. சிட்டி வாழ்க்கையில இருக்கிறவங்க ஐடி பீப்புளுக்குலாம் வந்து பண்ணது தம்பட்டை வர கொஞ்சம் அவரகம் காய்கறி உங்களுக்கு சூப்பரா அறுவடை வரும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த மாடி தோட்ட வீடியோங்க. நம்ம மாடி தோட்டத்துல என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்னடா அது பேசிக்கிட்டே இருக்கேன் ஆள் இல்லைன்னு பாக்குறீங்களா? நம்ம மஞ்ச காட்டுக்குள்ளதாங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது மாடின்னு சொன்னா நம்ப முடியுமா உங்களால? ஆமாங்க, மாடி தோட்டத்திலேயே கிட்டத்தட்ட இந்த வாட்டி ஒரு 100 கிலோ மஞ்சள் அறுவடை எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 ரகமான மஞ்சள் போட்டிருக்கேன். கருமஞ்சள், சிமிரி மஞ்சள், அப்புறம் லகுடங் மஞ்சள், அப்புறமா வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படின்ட்டு மஞ்சள் ஒரு 8 ரகம் போட்டிருக்கேன். அதுல முக்கியமா இங்க ஒரு 4 ரகம் இருக்குங்க. இன்னைக்கு என்னுடைய மாடி தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட் மாடி தோட்டம். இது ஒரு ஷெட்டு. இந்த ஷெட்டு மேல வந்து ஃபுல்லா மஞ்சள் போட்டிருக்கேன். ஷெட்டு அப்படின்னோடனே என்ன இவ்வளவு வெயிட் ஏற்றிருக்கேன்னு பாக்காதீங்க. இது முழுக்க மக்க வச்ச கோகோ பிட்டை வச்சு பண்றது. கோகோ பிட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணி வெயிட்லெஸ்ஸா நம்ம மாடி தோட்டத்துல செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல ஹை பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க, அந்த லிங்கை டெஸ்ட் பண்ணி பாருங்க. மாடியிலேயே மண்ணே இல்லாம விவசாயம் உங்களால பண்ண முடியும். இன்னைக்கு என் மாடி தோட்டத்தை நான் சுத்தி காட்ட போறேன். புதுசா யாருன்னா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, புதுசா மாடி தோட்டம் தொடங்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நடுவில் சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன் புதுசா மாடி தோட்டம் தொடங்குறவங்களுக்கு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாடி தோட்டம் டூர் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எங்க ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், குரோ பேக்கு, ஃபெர்டிலைசர், மண்புழு உரம், கோகோ பிட்டு, யூபிவிசி ஸ்டாண்டு எல்லாமே எங்கள் கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவோம். சென்னைனா உங்கள் வீட்டுக்கே பொருள் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கே கூட வந்து ஸ்டாண்டெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபிட்டிங் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ் தனியாக வரும். மற்ற ஊர் அப்படின்னும் போது நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் மூலியமாகவும் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வைக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, காத்து பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவே சென்னையில வந்து வெயிலே பார்க்க முடியலங்க. நேற்று ஏதோ வெயில் வர மாதிரி இருந்தது, வரல. இன்னைக்கு ஃபுல்லா மழை தான். மழையிலேயே தான் இருக்கு. செடிங்க எல்லாமே சும்மா அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இங்க எல்லாமே வந்து லக்டாங் மஞ்சள் நம்ம போட்டிருக்கோம். இந்த சைடு எல்லாமே, இங்க இந்த சைடு எல்லாமே வந்து கருமஞ்சள் மோஸ்ட்லி இலைய வந்து நடுவில் கருப்பா இருக்கும். இந்த சைடு கருமஞ்சள் போட்டிருக்கோம். அப்புறம் அங்க இருக்கிறது வந்து விரலி மஞ்சள். அதுக்கப்புறம் அது வந்து சிமிரி மஞ்சள்னு சொல்லுவாங்க, பியூர் மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த மஞ்சள்லாம் போட்டிருக்கோம். சிறகு அவரை நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலயே நீங்க பார்த்துருப்பீங்க. சிறகு அவரைக்காய் இதை வந்து பச்சையாவே சாப்பிடலாங்க. என்னடா கழுவாம சாப்பிட்றேன்னு கமெண்ட் பண்றாதீங்க. ஆல்ரெடி மழையில நனைஞ்சு போய் தான் இருக்குது. சூப்பரா இருக்கும். வெள்ளரி பிஞ்சை சாப்பிட்டா எப்படி இருக்கும், காராமணிலாம் பச்சையா சாப்பிட்டோமே அப்படி இருக்கும், அதே மாதிரியா இருக்கும். இந்த சிறகு அவரை ஏற்கனவே ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய காய் வருது. இன்னொன்னு என்ன, சிறகு அவரை நீட்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி செடிக்கு வந்து தண்ணி இருக்கலாம். ஓவரா தண்ணி இருந்துகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஒரு சில செடி அழுகியே போயிடும். அப்படி அழுகின செடி தான் இது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிறகு அவரை நீட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 1.5 அடி கிட்ட வரும்.
அது எல்லாமே ஃபுல்லாக செடியே காஞ்சி போச்சுங்க. அது பாருங்க எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சரி வாங்க வீடியோ கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சரியான மழை பெய்யுது. வீடியோ முடிச்சுட்டு வந்து இது மழை பெய்ஞ்சிட்ட பிறகு வந்து எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு காராமணி, பச்சை காராமணி போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் காய்ப்பு முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் இப்போ புது துளிர் வராங்க. இதுக்கப்புறம் இதுக்கு உரம் கொடுக்கணும். இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எகிப்தியன் ஸ்பீனச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எகிப்து கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாட்டோட ஒரு தேசிய கீரை இது எகிப்து ஸ்பீனச்சு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். எகிப்தியன் ஸ்பினச்சு. இதில் இப்போ தான் விதைகள் வருது. விதை விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஷெட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா பாப்பா? இது ஒரு 200 ஒரு 250 100 150 ஸ்கொயர் ஃபீட். அதான் ஒரு 150 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இந்த மஞ்சளை போட்டிருக்கோங்க. ஓகே, மஞ்சள் வந்து மேக்சிமம் ஒரு 10 மாதம் அது அறுவடை. 10லேருந்து 8 மாதம் வரைக்கும். நிறைய பேர் வந்து எப்போ மஞ்சள் அறுவடை பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்க. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் 10 மாதம் பயிருங்க. அது எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரிதான். மேக்ஸிமம் 8லேருந்து 9 மாதத்துக்குள்ளேயாவது நீங்கள் அறுவடை பண்ணோம். நான் வந்து 10 மாதம். எப்படின்னா இந்த மஞ்சள் நல்லா வளர்ந்துட்ட பிறகு ஒரு 8 மாதம் கழிச்சு என்ன ஆகுனா கொஞ்சம் அப்படியே லைட்டாக வாட ஆரம்பிக்கும். இலைகள்லாம் பழுப்பாக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவேன், நான் கொஞ்சம் கீழே அடியில் நுனியில் கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5-2 மாதம் கழிச்சு எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற மஞ்சள் கிழங்குகள் வந்து நல்ல திரைச்சியாக நல்ல தடிமனாக வைக்கிங்க கிழங்கு. ஓகே, இந்த இடம் ஃபுல்லாக மஞ்சள் முடிச்சாச்சு. இப்போ வாங்க காய்கறி தோட்டத்துக்கு போகலாம். வாங்க கீழே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கேன் என்னுடைய மாடி தோட்டம். சின்ன மாடி தோட்டம் தான். இதில் என்னால் எவ்வளவு செடி வைக்க முடியுமோ அவ்வளோ செடி வச்சுருக்கேன். என்னன்னா நம்ம அதாவது ரொம்ப வெயிட் அதிகமாக ஏற்றுறோம் அப்படின்ட்டு சில பேர் வந்து கவலைப்படுறீங்க. அதெல்லாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஸ்டாண்டு, ஏதாவது ஒரு ஸ்டாண்டோ இல்லை செங்கல் வச்சோ உங்கள் மாடிக்கும் உங்கள் க்ரோ பேக் வைக்கிற தொட்டிக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கேப் இருக்கணும். காற்றோட்டம் இருக்கணும். கொஞ்சம் மேலே ஹைட் தூக்கி வைங்க. ஏன் அப்படின்னா தரையோட தரையாக வச்சிங்கன்னா மட்டும்தான் மண் கீழே வந்து அதுக்கப்புறமா அதை அப்படியே ஊறி, அதுவும் உடனே தெரியாது, ஒரு 10-15 வருஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மட்டும்தான் ஓரம் வந்து கீழே வந்து சீப்பேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டெலாம் வச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக வெயிட் தாங்கும். மாடி தோட்டத்தில் எந்த ஒரு மாடியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஸ்டாண்டு வச்சு வச்சிங்கன்னா. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த மாடி தோட்டத்தில் இங்கே நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே வரிசையாக பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுனா இந்த பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நெய் மிளகாய் வச்சுருக்கேன். இந்த நெய் மிளகாய்லாம் இப்போ தான் காய் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன கொஞ்சம் உள்ளே வச்சதுனால வெயில் அதிகமாக இல்லாதனால ரொம்ப ஹைட்டாக போகும். அதே மாதிரி புதுசாக ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிங்க, மாடித்தோட்டம் போடுறவங்க, ஒரு செடியை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா வெயில் டைரெக்டாக படுற இடத்துல வச்சிங்கன்னா நிறைய கிளைகள், மல்டிபிள் கிளைகள் வந்து பிரிய ஆரம்பிக்கும். நல்லா ஒரு ஆலமரம் எப்படி ஒரு படர்ந்து விழுது மாதிரி அப்படியே இது வருது பாருங்க. அந்த மாதிரி ஒரு மரம் மாதிரி நல்லா படர்ந்து வளர்ந்தாதான் அதனுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். வெயில் படலை அப்படின்னா செடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெயிலை நோக்கி அப்படியே நீண்டுகிட்டே போகும். நீட்டாக குச்சி மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்கள் செடி வளருது அப்படின்னாலே அதை கொஞ்சம் அப்படியே கவாத்து பண்ணிட்டு வெயில் எடுத்து வந்து வச்சு பாருங்க, நிறைய கிளைகள் பிரிய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து நெய் மிளகாய் வச்சிருக்கேன். இங்கே அம்மாவோட பூ இது கனகாம்பரம் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அதாங்க. இந்த நெய் மிளகாய் வச்சிருக்கிறது வந்து மண்ணு கிடையாது, முழுக்க முழுக்க மக்க வச்ச கோகோ பிட்டு தான். சரிங்களா? கோகோ பிட்டை ப்ராசஸ் பண்ணி மக்க வச்சு இதை நான் அப்படியே இதை பாருங்க 2 விரல்லே தூக்கலாம். இப்போ மழை பெஞ்சனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா வெயிட் தண்ணி அதிகமாக இருக்குது. அதனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஈஸியாக தூக்கிட்டு ஈஸியாக அப்படியே வச்சிடலாம். இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காந்தாரி மிளகாய், மேல் நோக்கி காய்க்கக்கூடியது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு நெய் மிளகாய் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ ஒரு பூச்சி இருந்தாங்களே இங்கே வாங்க. இந்த பூச்சி தெரியுதா? இங்கே பாருங்க, இதை காட்டுறேன். இந்த பூச்சி உங்களுக்கு தெரியுதா? இலையை கிள்ளியே காட்டுறேன் பாருங்க. ஐயோ, எங்க இருந்தது? கீழே விட்டாரா? இந்த இலையை கிள்ளியே காட்டுறேன் இருங்க. இங்கே பாருங்க, இதுதான் வந்து பொறிவண்டோட லார்வா பருவம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புழு பருவம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா பச்சை மிளகாய், அப்புறமா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், இதுக்கு இலைக்கு பின்னாடி இலைப்பேனை அதிகமாக வரும். இதுலேயும் இலைப்பேன் இருக்கு. அந்த இலைப்பேனை இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பொறி வண்டிலேயே வந்து போலி பொறி வண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இது உங்கள் மாடி தோட்டத்தில் இருந்தது அப்படின்னா உடனே எடுத்து போட்டு நசிக்கிடுங்க. ஏன் அப்படின்னா அவர் செடி எல்லாத்தையும் ஓட்டையாக்கி செடியே நாசி பண்ணிடுவார். அதே மாதிரி நிறைய புழு வச்சு செடி ஃபுல்லாக இதுவாகிடும். அது மேக்ஸிமம் எதில் இது மாதிரி இருக்கும், பாவக்காய் செடியில் அதிகமாக இருக்கும். ஒரு மஞ்சள் கலரில் குட்டி குட்டியாக ஒரு ரவுண்டாக ஒரு புழு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது எடுத்துருங்க. இது எப்படி நம்ம தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டை போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அந்த முட்டை வந்து அது போலி பொறி வண்டுதான் தெரியாது. சில சமயம் முட்டை நிறைய இருக்கும்போது நான் எடுத்து நசுக்கி போட்டுருவேன். இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
இந்த புழு பருவத்தில் இருக்கும்போது இவர் நல்லா சாப்பிடுவார். இதில் வந்து எவ்வளோ இலைப்பெண் இருக்கு பாருங்க. இந்த இலைப்பெண் எல்லாமே இந்த புழு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதனால இந்த புழு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம செடியிலே அப்படியே விட்டுருங்க. இவங்க வந்து நம்மளுக்கு நன்மை தான் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, அடியில் கடியில் அப்படின்ட்டு எல்லா செடியிலும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு நன்மை தான் செய்வாங்க. இதோ இதுலேயும் இருக்கிற நிறைய இடத்துல இருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து வருவோமே, இங்கேயும் ஒரு கனகாமரம் வச்சிருக்கேன். இது வந்து அம்மாவோட புளிச்சீரை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி குச்சி சரி விட்டாங்க. இதுல இருந்து கீரை வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதோ பாருங்க, கருப்பு பேரழகி. உண்மையிலேயே கருப்பு கலரே தோத்து போயிடுங்க, அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. தெரிஞ்சுங்களா காய் எவ்வளோ காய் வந்திருக்குன்னு பாருங்க. கத்திரிக்காய்லாம் உங்களுக்கு நிறைய அறுவடை வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடியை நல்லாவே பராமரிக்கணுங்க. ஏன் அப்படின்னா இப்போ இதுலேயும் பூச்சி இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நான் அடிக்கடிக்கு இலையை பின்னாடி திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்பேன், இலையை பார்ப்பேன். சப்போஸ் எதனா பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா அந்த இலையை கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணிட்டாதான் நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே வாங்க. அதே மாதிரி புதியவர்களை நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். கத்திரிக்காய் செடியில் இந்த நுனி குருத்தில் வந்து மாவு பூச்சி வரும். இந்த மாதிரி வெள்ளை கலரில் வருது பாருங்கள். அதை உடனே கையை வச்சியோ இல்லை ப்ரெஷ்ஷை வச்சியோ எதனா தள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா தான் உங்கள் கத்திரிக்காய் செடி நல்லாவே வளரும். கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி வந்து மாவு பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. எதனா ஒரு பூச்சி விரட்டினா அக்னி அஸ்திரம், பஞ்சகவ்யா, மீனமெல்லாம் அந்த மாதிரி தெளிச்சிட்டே இருங்க. கத்திரிக்காய் செடியில் நிறையவே அறுவடை எடுக்கலாம். இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் ஏகப்படுத்து இருக்குங்க. இதை வந்து நம்ம அப்புறமா லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது நித்திய கல்யாணி. இந்த இடத்துல வந்து வெண்டைக்காய் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் மோஸ்ட்லி நிறைய அறுவடை கொடுத்துருச்சு. இப்போ பக்க கிளைகள் வந்து ஒரு பிஜ்ஜா வர ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்பெரி பிளான்ட் இருக்குது. இந்த மல்பெரி செடியை ஃபுல்லாக இந்த சங்குப்பூ முடிச்சிங்க. சங்குப்பூவில் வந்து இது ப்ளூ கலரு அடுக்குன்னு சொல்லுவாங்க. நிறையவே பூ பூத்துக்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட விதைகள் இருக்கு. இந்த விதைகள் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் மேலே வந்து சங்குப்பூ பிங்க்லேயே அடுக்கு போட்டிருக்கேன். இந்த சங்குப்பூ வந்து டீ வச்சு சாப்பிட்லாம், நிறைய விதத்தில் பயன்படுத்துவாங்க, நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேலே வருவேன், சும்மா எடுத்துட்டு எதனா இருக்கான்னு பார்த்துட்டு ஊதிட்டு அவ்வளோதான். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு இனிப்பு தன்மையோடு இருக்கும். சங்குப்பூலாம் டைரெக்டாக அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். மேலே வந்து வெத்தலை வெள்ளிக்கிழங்கு இருக்குங்க. வெத்தலை வெள்ளிக்கிழங்கு இருக்குது. அப்புறமா வெத்தலை வெள்ளிக்கிழங்குலேயே இந்த கிழங்குன்னு சொல்லுவாங்க, சேப்பங்கிழங்கு மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதுவும் ஒரு வெத்தலை வெள்ளிக்கிழங்கு தான், கொடியில் காய்க்கூடியது. அந்த ரகம் போட்டிருக்கேன், அதை நான் காட்டுறேன் பாருங்க வாங்க. வந்து சப்போட்டா மரம் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் இந்த சங்குப்பூ வந்து ஃபுல்லாக மூடிக்குச்சிங்க. இங்கே ஒரு காய்ப்பு இருக்குது, அதை நான் பறித்து காட்டுறேன் உங்களுக்கு. இதோங்க, இதுதான் அந்த வெத்தலை வெள்ளிக்கிழங்குலேயே இது ஒரு ரகம். இங்கே வாங்க, இந்த பாருங்க, சேப்பங்கிழங்கு மாதிரியே நல்லா காய் நிறைய வரும் உங்களுக்கு. இதுதான் அந்த ரகம். இது வந்து கீழே அடியிலையும் கிழங்கு வைக்கும். வெத்தலை வெள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும் கீழே அடியிலையும் கிழங்கு வைக்கும், மேலேயும் கிழங்கு வைக்கும். இங்கே மேலே ஃபுல்லாக வெத்தலை வெள்ளி கிழங்கு தான் இருக்குது. கோவக்காய், மலேசியன் கோவக்காய் ரகம் வந்து இங்கே இருக்குங்க. இங்கெல்லாம் கோவக்காய் இருக்கும், லாஸ்ட்டாக தான் பறிக்கணும். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து கலக்காய் செடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல ரெட் கலரில் வரும் பாருங்க, காட்டு கலக்காய் புளிப்பாக இருக்குமே, அது விநாயகர் சதுர்த்திக்கெலாம் படைப்போம் பாருங்க, தெரியும் அது. அப்புறமா அவரைக்காய் ரகம் போட்டிருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக அவரைக்காய் தான். இது வந்து கஸ்தூரி மஞ்சள், இங்கே ஒரு செடி இருக்குது. அப்புறமா மல்லிப்பூ செடி, உள்ளே எல்லாமே புதர் மாதிரி மண்டி போச்சுங்க நிறைய வச்சதுனால. இது வந்து வேங்கேரி கத்திரிக்காய். வேங்கேரி கத்திரிக்காய் வந்து இது இந்த பேக்கில் வச்சுருக்கேன். 24x12 தான். செடி வளர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இந்த பூச்சி இருக்குது, இலைப்பெண் இருக்குது. இந்த இலைப்பெண்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். இது வந்து ஆரோ ரூட்டு, அதான் போன வாட்டி ஃப்ரிட்ஜ் தொட்டியில் வச்சுருந்தேன். இந்த வாட்டி ஒரே ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது பச்சை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து வாழை மரத்தை மாடி தோட்டத்தில் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். ஒரு இலைக்காகவோ ஏதோ ஒரு இதுக்காக நம்ம வாழை மரம் தாராளமாக மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். முக்கியமாக இப்போ இந்த பேக்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24x24, 2 அடி அகலம் 2 அடி ஆழம் வரக்கூடிய பேக் இது. இதில் ஒரே ஒரு வாழை மரம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்காவது கொலைகள் தள்ள ஆரம்பிக்கும். சின்ன சின்ன தொட்டிலாம் சில பேர் வாழை மரம் வச்சுருப்பீங்க, ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வச்சிங்கன்னா வாழை இலை வேணால் நீங்கள் பறிச்சிக்கலாம். மற்றபடி அதில் பூ வரும். அது பூ வந்துன்னா அதில் வந்து இது காய் அவ்வளோ வராதுங்க. சும்மா ஒரு சீப்பு வர்றதே அதிசயம் தான். இதில் வச்சா இந்த மாதிரி பெருசில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வாழை சீப்பு வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பக்க கிளைகள் வரவே கூடாது. பக்க கண்ணு வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் வாழை அடி வாழையா வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு, என்னங்க வாழை மரம்னாலே வாழை அடி வாழையா வரணும், நீங்க பக்க கண்ணை கட் பண்ணிட்டே அது எப்படி வரும் அப்படின்னாரு. மாடி தோட்டத்துல கட் பண்ணி தான் ஆகணும். தரையில வைக்கிறீங்க அப்படின்னா அது வாழை அடி வாழையா வந்துகிட்டே தான் இருக்கும் பக்க கண்ணு. அது பிரச்சனை இல்லை, ஏன்னா தரையில இருக்கு, வேறு எவ்வளவு நாளும் போகும்.
மாடி தோட்டத்தில் அப்படின்னும் போது இந்த ஒரு செடி வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி தான் இந்த பேகு. ஒரு வாழை மரம் தான் ஒரு பேக்ல இருக்கணும். பக்க கிளைகளை வளர விட்டீங்கன்னா அதுவும் வளர்ந்துக்கிட்டு இதுவும் வளரும் அப்படின்னும் போது ரெண்டுத்துக்குமே வளர்ச்சி பாதிக்கப்படும். பக்க கிளைகள் வந்தா கட் பண்ணி எடுத்துட்டே இருங்க, சரிங்களா? ஒரு வாழை மரத்தை விட்டீங்க அப்படின்னா இலையெல்லாம் பாத்தீங்களா கீழே வைக்கிற மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இலையெல்லாம். அதனால ஒண்ணு விடுங்க. இது வந்து கஸ்தூரி மஞ்சள்லயே வந்த வெள்ளை கலர் இது. அப்புறமா இங்க ஒரு மல்பெரி இருக்கு. நான் கட் பண்ணியே விடல, இதுலயே இன்னும் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து நான் இதுக்கப்புறம் கட் பண்ணி விடணும். மேலே ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து அவரைக்காயில ஒரு 8 ரகம் போட்டிருக்கேன். ஃபுல்லாவே அவரைக்காய் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா செடி தம்பட்டை அவரை, இதோ பாத்தீங்களா தம்பட்டை அவரை நல்லா சூப்பரா இருக்குங்க. தம்பட்டங்காய் இதுவும் அறுவடைக்கு இருக்கு. இதையும் நம்ம நிறைய கட் பண்ணணும். இந்த பக்கம் வந்து ஒரு சீத்தா மரம் இருக்குங்க, சிகப்பு சீத்தாப்பழம். இப்போதான் ஒரே ஒரு பழம் பழுத்துது, நம்ம சிவான் கொடுத்தது தான். இது 2 செடியை காப்பாற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பார்த்தீங்களா, நம்ம மாடி தோட்டத்தில் கிட்டத்தட்ட மண்ணு மூட்டையை ஏற்றிக்கணும் இறக்கிக்கணும், ஒரே மூட்டு வலி கை கால் வலி அப்படின்போது நம்மளுக்கு பலன் கொடுக்கறது தான் இந்த முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதை வந்து துவையில அரைச்சோ இல்லை தோசையிலையோ ஏதாவது ஒரு சாறு எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ரெகுலராக தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க. இதில் இப்போ எங்கள் அம்மா வந்து அடிக்கடிக்கு துவையல் செய்வாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த செட்டப்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்லி பந்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதி மல்லி இருக்குது, கொடி மல்லி இருக்குது அப்படின்னும் போது ஒரு சின்னதாக ஒரு செடி அமைப்பிலே ஒரு படர்ந்து வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு போடலாம். இந்த ஸ்டாண்டு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க ஆரம்பத்துல ஒரு விளம்பரம் வந்திருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாண்டை நம்ம வந்து உங்களுக்கு அமைச்சு வைக்கலாம். இது வந்து மல்லி பந்தல் ஸ்டாண்டு. இதுல ஃபுல்லாவே முடக்கத்தான் கீரை வந்து போட்டிருக்கோங்க. இங்க அதான் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அவரைக்காய் பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவரையை பொறுத்த வரைக்கும் பனிக்காலம் எப்போ வருதோ அப்ப எல்லாமே கொத்து கொத்தா பூ வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க ஃபுல்லாவே பூவாக தாங்க இருக்கு அவரைக்காயில. இந்த சைடுன்னு பாத்தீங்கன்னா அவரைக்காய், எல்லாம் அவரைக்காய். என்ன வேணா ஒரு ஒன்று சொல்ல போனால் அப்படின்னா கொடி பட்டாணி அவரை, அப்புறமா 365 டேஸும் காய்க்கக்கூடிய ஒரு அவரைக்காய் வந்து நம்ம லோகாமரி அக்கா கொடுத்தாங்க, அந்த அவரைக்காய் இருக்கு. அப்புறமா இங்கே வந்து இது இருந்ததுங்க, பீர்க்கங்காய் போட்டு வச்சிருந்தேன். 365 டேஸும் காய்க்கக்கூடிய பீர்க்கங்காய், அதில் காய் வந்தது. அதுக்கப்புறமா அதை விதையும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா செடி வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக காஞ்சி போயிடுச்சு, இந்த மழையால் வேர்கள் வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் தக்காளி போட்டிருக்கோம். இங்கே வந்து இது வந்து மல்டி விட்டமின் ஸ்பீனச், இதுதான் கீரை, தவசி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீரை அப்படியே சும்மா உருவியே அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம். சரிங்க, இவ்வளோ ஹைட்ல வச்சிடுறீங்க, எப்படிதான் காய் பறிப்பின்னு கேட்டால் முழுக்க நான் தான். என் மாடி தோட்டத்தில் என்னை தவிர யாரும் வர மாட்டாங்க. நான் தான் வந்து மேலே ஏறுறது பறிக்கிறது எல்லாமே. ஒரு சில சமயம் என்ன பண்ண ட்ரெயின் மேட்டை காலை உள்ள விட்டுப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா 3 அடுக்கு இரும்பு ஸ்டாண்டு போட்டுக்கிறதுனால 3 அடுக்கு இருக்கும். நிறைய செடி வைக்கணும் அப்படின்றதுனால, கம்மியான இடம்ன்றதுனால நிறைய செடி வைக்கணும்னு ஒரு 3 அடுக்கு போட்டாச்சுங்க. அதனால நான் தான் இந்த மாடி தோட்டத்தில் எல்லாமே பண்றது. ஏன்னா இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா என் கூடவே பயணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2021 நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நம்ம பிரியா மேம் கிட்ட கிடைச்ச வேங்கரி கத்திரிக்காய். இது இங்க பாருங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க காய் வர்றதுக்குன்னா. நான் ஒரு காய் கூட இதில் அறுவடை பண்ணல, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப பிஞ்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா இவ்வளவு லென்த் வரும், கொஞ்சம் தடிமனா வரும். அது வேங்கேரி கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க காய். இது வந்து பிஞ்சு தான், இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வரும். எவ்வளோ காய்கள் இருக்கு பாருங்க. இன்னும் ஒன்று கூட அறுவடை பண்ணல இதுல இருந்து. இதுக்கப்புறம் நிறைய இதை அறுவடை பண்ணணும். தொடர்ந்து இந்த விதையை நம்ம பராமரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ரெகுலரா ஒரு வாட்டி நல்லா அறுவடை எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு திரட்சியான காயா விட்டு விதையை எடுத்துக்க வேண்டியது, நல்லா பழுத்த உடனே, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மசுரி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அது அப்படின்னு பார்க்காதீங்க. இது கிழங்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி முடியா இருக்கும். நிறைய கிழங்கு வைக்கும் கீழே மண்ணில். அந்த கிழங்கு இது ஒரு அடுக்கு செம்பருத்தி. பார்த்தீங்கன்னா கரும்புங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் தொட்டியில் கரும்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே திணறினாங்க. இந்த வாட்டி நம்ம பொங்கலுக்கு இங்கேயே கரும்பு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7 கரும்பு கிட்ட இருக்கு. இங்கே நம்ம கரும்பு அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா மாடி தோட்டத்தில் வர கரும்பு வந்து ஓரளவுக்கு தாங்க பெருசா வரும். ரொம்பலாம் 10 அடி இல்லாமல் எதிர்பார்க்காதீங்க. மாடி தோட்டத்தில் நம்ம திருப்திக்கு கரும்பு வச்சிருக்கோம். இதை எடுத்து நம்ம சாமிக்கு வந்து படையல் பண்ணி ஒரு பொங்கல் பாய்க்கும் போது அது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அது போதும். கரும்பு இன்னும் கொஞ்சம் வரும். இந்த இவ்வளோ ஹைட்டுக்கு வரும்னு வச்சுங்களேன். என்ன ஒரு 2 மாசத்துல பொங்கல் வரப்போகுது. இவ்வளோ ஹைட்டு ஒரு 2 மாசமா 1.5 மாசம் தான் இருக்குது, 1.5 மாசம் தான் இருக்குது. ஏதோ ஓரளவுக்கு கரும்பு வந்துச்சா எடுத்து பொங்கல் வச்சு சந்தோஷமா கொண்டாடிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செம்பருத்தி செடி இருக்கு. ஒரு மல்பெரி குச்சி வந்து இந்த கரும்பு நடும்போது என்ன பண்ணிட்டேன் தெரியாம ஒரு குச்சி உடச்சிச்சுன்னு தெரியாம அப்படியே சொருகி வச்சுட்டாங்க. இது இங்க மரம் மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க. இதையும் கொஞ்சம் கவாத்து பண்ணி விடணும். மல்பெரியை பொறுத்த வரைக்கும் கவாத்து பண்ணாதான் அதுல ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிக்கும். செடி வளர்ந்துட்டே இருக்கும்போது அதுல அவ்வளோ பழம் வராது. அப்புறம் இங்கே வாங்க, இது ஒரு நன்மை செய்யற பூச்சி. வாங்க,
ஏன்னா புதியவர்களுக்காக தான் இதெல்லாம் நம்ம வீடியோ போடுறது. இந்த இருக்கு பாருங்க, பொறி வண்டிலேயே புள்ளி புள்ளி வராது, இதுல ஒரு ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு அமைப்பு வரும். அதில் இவர் வந்து நன்மை செய்கிறவர் தான். இவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடி தோட்டத்தில் எதுவுமே பண்ணாதீங்க, இவங்களுக்குலாம் நம்மளுக்கு நன்மை செய்கிறவங்க. அதாவது பூச்சியில வந்து 2 விதம் இருக்குங்க. ஒன்று அசைவம் சாப்பிட்ற பூச்சி, இன்னொன்று வந்து சைவம் சாப்பிட்ற பூச்சி. எந்த பூச்சி நம்மளுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசைவம் சாப்பிட்ற பூச்சி தான் நம்மளுக்கு நல்லது. சைவம் சாப்பிட்ற பூச்சினா இலை தழை இப்போ காய்கறி எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்ருவாங்க, அவங்க இலையை தோட்டத்தையே முடிச்சிருவாங்க. அசைவம் சாப்பிட்ற பூச்சி என்ன பண்ணுவாங்களாம், இந்த இலை தழையை சாப்பிட்றாங்க பாருங்க, அந்த பூச்சியே இவங்க அசைவம் சாப்பிட்ற பூச்சி சாப்பிடுவாங்க. அதனால அசைவம் சாப்பிட்ற பூச்சி தான் இந்த மாதிரி பூச்சிலாம். பூச்சிகளை சாவடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ், அதெல்லாம் கற்றுக்குங்க புதியவர்கள். அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது, இந்த சைடும் ஃபுல்லாக தக்காளி செடி தான். இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது, ஊதா கத்திரி. இதில் நிறையவே காய்ப்பு அறுவடை முடிஞ்சிச்சு. அப்புறமா இங்கே ஒரு கண்டங்கத்திரி செடி இருக்குது. கண்டங்கத்திரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இது எப்படியாவது வந்துடும். ஒன்று தானாக முளைச்சிக்கும், இல்லைன்னா நம்மளே விதை போட்டு வளர்க்கலாம். இது நீங்கள் விதை போட்டு வளர்க்க வேண்டியதில்லை, தானால முளைச்சிக்கும். இது கண்டங்கத்திரி நிறையவே மருத்துவ குணம் இருக்குது. நார்மல் கத்திரிக்காய் நீங்கள் எப்படி நம்ம குழம்புல போடுறோமோ அதேமாதிரி இந்த கண்டங்கத்திரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். இது வந்து மாயன் கீரைங்க. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாயன் கீரையை பற்றி. இது வந்து நிறைய பேருக்கு நம்ம ஃப்ரீயாக இந்த கட்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னா கேளுங்க, நீங்கள் நான் மற்ற பொருள் வாங்கும்போது இதை நம்ம இந்த கட்டிங்ஸை உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வைக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு தவசி கீரை இருக்குது. இதுதாங்க, இதில் தான் ஒரு காய் வந்தது. இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம், ஒரு 18க்கு 12 அப்படின்ற பேக்கில். இதை வந்து நம்ம 24க்கு 24 பேக்கில் மாற்றணும். சிகப்பு சீத்தாப்பழம் பழம் வந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சிகப்பு சீத்தாப்பழம். இதை பார்த்தீங்கன்னா இங்கேயும் நெய் மிளகா தான். நெய் மிளகாவை கிட்டத்தட்ட ஒரு 15 செடி கிட்ட வச்சுருக்குங்க. ஏன்னா அந்த நெய் மிளகா மோகம் இன்னும் யாரை விட்டு போகலை. சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு செடியாகவே வளர்த்து காயாகவே கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அடுத்த முறை வேணால் நான் ட்ரை பண்ணுறேங்க. ஏன் அப்படின்னா இந்த வாட்டி எனக்கு இடம் பற்றாக்குறையால், ஏற்கனவே நிறைய நாற்று அப்படி இப்படின்னு போட்டதுனால எனக்கு இடம் பற்றாக்குறை இல்லை. நிறைய மாடி தோட்டம் போகிறதுனால எனக்கு இடமும் சுத்தமும் இல்லை. அதனால் நாற்று விடுறதை நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மழையால் நாற்று எதுவுமே வரமாட்டேங்குது. அதனால நெய் மிளகா வந்து செடியோட காயோட கேட்குறவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்படியே பாருங்க, இந்த ஒரு செடியை அப்படியே நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வாட்டி. நெய் மிளகா செடியை இங்கே பாருங்க, இதில் எவ்வளோ காய் வந்துருக்கு பாருங்க. வாங்க, இதெல்லாம் வந்து இப்போ அங்கே இருந்தாங்க, கொஞ்சம் அப்படியே நீண்டுக்கிட்டே போகிறதுனால எடுத்துன்னு அந்த வெயிலில் வச்சுருக்கேன். இதில் வந்து காய்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு பாதி இல்லை கால்வாசி மிளகா போட்டாலும் அந்த வாசனை வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அது நெய் மிளகா சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது எல்லாமே நெய் மிளகா. இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்பாளி வச்சுருக்கேங்க. அதுவும் 24க்கு 24 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். பப்பாளி வந்து ரெட் லேடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரகம் தான் இது. இன்னும் கொஞ்சம் தண்டு தடிமனான பிறகு தான் நம்மளுக்கு காய்களை விற்க ஆரம்பிப்பாங்க. பூக்கிற செடியிலையுமே வந்து முதல்ல வர பூ வந்து கொட்டை தான் செய்யும். எடுத்த உடனே வந்து காயோவோ அது மாதிரிலாம் எதுவும் மாறாது. முதல்ல வர பூ கொட்டிட்டு அதுக்கப்புறம் வர பூ தான் உங்களுக்கு வந்து காய்களாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா செடியோட வளர்ச்சின்னு கொஞ்சம் இருக்குது இல்லையா. இப்போ ஓரளவுக்கு இப்போ ஒரு கத்திரிக்காய் செடியே வைக்கிறீங்க சார், வச்சு எனக்கு ஒரு 40 நாள் ஆகும் சார், எனக்கு பிஞ்சிலாம் பூலாம் கொட்டுதுன்னு வைங்க. மேக்சிமம் 80 நாள் 70 நாள் வரட்டும், அப்போ தான் அது காய் வைக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு கத்திரிக்காய் செடின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பராமரிச்சிங்கன்னா 4 வருஷம் கூட 4 வருஷம் கூட உங்களுக்கு அறுவடை கொடுக்குங்க. கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பராமரிப்பு வந்தாலும் கண்டிப்பாக 2 வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அறுவடை கொடுக்கும். சதை கத்திரி, ஊதா சதை கத்திரி, இது கொத்தா காய்ச்சிக்கிட்டு இருக்கு இந்த வாட்டி என்னன்னு தெரியல. ஊதா சதை கத்திரி நல்ல பருமனாக இருக்கும், சதைப்பற்று நிறைய இருக்கும். ஊதா சதை கத்திரி இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை செடி, கருவேப்பிலை இருக்குது. இங்கே சிகப்பு வெண்டை போட்டேங்க, எல்லாமே அறுவடை முடிஞ்சிடுச்சு. இப்போ இதெல்லாமே எடுத்து போட்டு வேற செடி நடணும். அப்புறமா அங்கே ஒரு 2 முருங்கைக்காய் விதை சும்மா தூவி விட்டேன், அது 2 முருங்கைக்காய் அப்படியே முளைச்சிக்கிச்சு. அது செடி முருங்கை தான், அதையும் எடுத்து மாற்றி நடணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்லி செடி இருக்குது. இதில் தாங்க நிறைய நம்ம நாற்று விட்டு வச்சுருந்தோம் நெய் மிளகா. இப்போ இதுலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 செடி இருக்குது. இதை எடுத்து மறுபடியும் நம்ம மக்க வச்ச கோகோபீட்லேயே தான் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ இந்த மழை காலத்தில் வந்து ஒரு நத்தை ஒன்று இருக்கும் பாருங்கள், குட்டியாக இருக்கும். அது வந்து நம்ம நாற்று விடும்போதே அந்த நாற்றை வந்து என்ன பண்ணிடணும்னா, நாற்று முளைச்சி வரும்போதே சாப்பிட்ருவாங்க. சில பேர் நாற்று விட்டுட்டு போய் பார்ப்பீங்க, மறுநாள் இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்றை குட்டியாக இருக்கும். அந்த நாற்றை பெருசாச்சுன்னா அது இவங்க தான், இவங்க வேலை தான் இது. நம்ம இப்போ மெட்ராஸில் வந்து இந்த நத்தையோட தொல்லை தாங்க முடியலங்க. இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய வீடியோலாம் சொன்னாங்க. ஆனால் இது நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா,
மாடி தோட்டத்தில் இலை எல்லாத்தையும் சாப்பிடும். இதுவும் ஒரு சைவ பூச்சி தான் இது. மாடி தோட்டத்தில் இலை எல்லாத்தையும் சாப்பிடும். தண்டில் அப்படியே ஒட்டிட்டு தண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பிக்கும். இவர் கொஞ்சம் டேஞ்சரானவர் தான். ஆனால் இதே ஒரு சில ஊரில் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க, எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டிங்கன்னா இது ஏகப்பட்ட முட்டை போடுதுங்க. அவ்வளோ முட்டை வருது. இந்த நத்தை இனப்பெருக்கம் ஆகிட்டே இருக்கு. இப்போ சென்னையில் எங்கே பார்த்தாலும் பார்த்தா செவுத்துல இந்த நத்தை தாங்க ஒட்டிக்கிட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். இந்த நத்தை நம்ம மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக செடியை சாப்பிடும். பார்த்தீங்கன்னா எடுத்து தூக்கி போட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. முதல்ல கருப்பு கத்திரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் இந்த வேங்கேரி கத்திரிக்காவுக்கு அடுத்து இந்த கருப்பு கத்திரிக்காய்ங்க. வேங்கேரி கத்திரிக்காய் நல்லா பிஞ்சாவே எடுத்து சாம்பாரில் போட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. ஓகே, இப்போ வெண்டைக்காய் பறிச்சிக்கலாமா? எல்லாமே குட்டி குட்டி வெண்டைக்காய். என் பையன் வருவான், அவன் தானே கேட்பான். வெண்டைக்காய் பறித்து வைப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம அறுவடை பண்ணது தம்பட்டை அவரை, கொஞ்சம் அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காயில் ஒரு 3 ரகம், பத்தாத்துக்கு ஒரு கண்டங்கத்திரி இருக்காங்க. இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் ரெகுலராக நம்மளுக்கு காய்கறி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. நம்ம பராமரிப்புன்னு ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் போதும், காய்கறி உங்களுக்கு சூப்பராக அறுவடை வரும். இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் உங்களாலேயும் அறுவடை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இதுக்கு முன்னாடி இப்போ நிறைய மாடி தோட்ட வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் எல்லாம் போய் பாருங்கள். நிறைய ஓல்டு வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் நிறையவே டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த இப்போ அறுவடை ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் அறுவடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன மாடி தோட்டத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செடிகளை நான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். மாடி தோட்டம் புதுசாக தொடங்குறவங்க கண்டிப்பாக முதல்ல வந்து கொஞ்சம் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். என்ன சார் இது வைக்கிறேன் வரவே மாட்டேங்குது, நான் என்னென்னமோ ஊத்துறேன் சார், எல்லாமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறவே வர மாட்டேங்குது அப்படின்னு முயற்சியை கைவிடாதீங்க. என்றைக்குமே முயற்சி பண்ணுங்க. நான் ஆரம்பத்தில் 2014 மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே நாங்கள் 2008 கொடுத்துன வந்தோம் மாங்காட்டில். 2014 வந்து என்னை சுற்றி வீடுங்களே கிடையாது. மேக்சிமம் பார்க்குறதுக்கு நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க, எங்கள் வீடு கிரகப்பிரவேச ஃபோட்டோ. சுற்றி ஏதோ ஒரு ஊட்டி மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு இடம் கூட ஃப்ரீயாக இல்லை, எல்லா இடமும் வீடாக மாறி போச்சு. இங்கே சுற்றி இருக்கிற வீடுகளை எடுத்த மண்ணு தான் நீங்கள் மேலே பார்க்குறது எல்லாமே. 2014 எடுத்த பாருங்க, அந்த மண்ணையே எடுத்து தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இயற்கை விவசாயம்னா என்ன. சில பேர் இன்னும் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம அனுபவத்தில் கற்றுக்கிறதாங்க. இப்போ ஒரு செடி வைக்கிறோம், காய்க்கல, என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் நம்ம வந்து இயற்கை விவசாயம்னா என்ன, எப்படி இப்படி பண்ணுறாங்க, இயற்கை விவசாயத்தில் விவசாய நிலத்துல பண்ணுறது நம்ம அப்படியே நம்ம மாடி தோட்டத்தில் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் வந்து ஜீவாமிர்தத்தை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். நல்லா இல்லாத மண்ணை கூட வளமாக மாற்றுற சத்து ஜீவாமிர்தத்துக்கு இருக்குங்க. கூடவே இயற்கை இடுபொருள் பஞ்சகாவியா இருக்கு, மீனமில இருக்கு, தொல்லுயிர் கரைசல் அப்படின்ட்டு ஏகப்பட்ட இயற்கை இடுபொருட்கள் இருக்கு. ஏதாவது ஒரு 2-3 எடுத்துக்குங்க. நான் மேக்சிமம் இவ்வளோ வருஷத்துல நான் கடல் பாசி லிக்விடு கூட பயன்படுத்துறது கிடையாது. நான் சேல்ஸ் பண்றேன். அதே மாதிரி எப்சம் சால்ட் கூட நான் பயன்படுத்துறது கிடையாது. மேக்சிமம் நான் பயன்படுத்துறது முக்கால்வாசி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவாமிர்தம், மீனமிலம், பஞ்சகாவியம், அப்புறமா பார்த்தீங்கன்னா பூஸ்டர் வரும், மக்க வச்ச உரம், சரிங்களா? இல்லைன்னா காய்கறி கழிவு நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம காய்கறி கழிவு எப்படி மக்க வச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து என்ன சார் ஊற வச்சுலாம் பண்ணுறீங்க, கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த மழைக்காலெலாம் முடிஞ்ச பிறகு எப்படி காய்கறி கழிவு நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக மக்க வச்சு ப்ராசஸ் பண்ணி எப்படி செடிக்கு வளர்க்கலாம், செடி நம்ம எப்படி உரம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த மாடி தோட்டம் வீடியோவே பாருங்கள். இன்றைக்கி மழையால் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைனா இன்றைக்கி ஒரு மாடி தோட்டத்துக்கு நான் போக வேண்டியது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அதாவது ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள இருந்த எண்ணெய் வெளியே கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிக்கிறீங்க. இப்போ மாடி தோட்டம் அப்படின்னாலே பாபு ஆர்கானிக் கார்டன் சூப்பராக பண்ணுவாருங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியே சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம், அந்த பாதையில் சிறப்பாக போயிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. புதுசாக மாடி தோட்டம் தொடங்குறவங்களுக்கு நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மாடி தோட்டம் நீங்க தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க மாடி தோட்டம் உங்களுக்கு தொடங்கி தரோம். அதே மாதிரி செலவில்லா மாடி தோட்டம், செலவு பண்ணி பண்ற மாடி தோட்டம்னு நிறைய இருக்குங்க. இப்போ உங்க வீட்டு பக்கத்திலேயே மண், எரு, உரம்லாம் கிடைக்குது அப்படின்னா டாலரமா நீங்களே எடுத்து பண்ணுங்க. சிட்டி வாழ்க்கையில இருக்கிறவங்க ஐடி பீப்புளுக்குலாம் வந்து இப்போ எங்க போய் மண் எடுக்கிறது, எங்க உரம் எடுக்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்க வந்து முழுமையான மாடி தோட்டம், உங்க ட்ரீம் கார்டன் என்னவோ நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம். மேல ஸ்கிரீன்ல நம்பர் தெரியுது பாருங்க, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ஏகப்பட்ட வேலையில கமிட் ஆயிட்டேன், அதனால கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஒரு மாடி தோட்டமா நம்ம பண்ணுவோம். ஏன்னா மாடி தோட்டம் போது மெயின் மண்கலவை தான். அந்த மண்கலவை பண்ண
சொல்ல முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நாளாவே சென்னையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் மழை 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 அப்படின்ட்டு மண்கலவை பண்ண முடியல. இருக்கிற மண்ணை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாடி தோட்டம், சின்ன சின்ன மாடி தோட்டம் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் ஃபியூச்சரில் நிறைய மாடி தோட்டம் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கோயம்புத்தூருக்கு வாங்க சார், தஞ்சாவூர் வாங்க சார், வேலூருக்கு வாங்க சார், இங்கே அங்கன்றீங்க. முடியலைங்க எங்களால். ஏன்னா இங்கே இருக்கிற வேலையை நான் முதல்ல முடிக்கணும். அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் நிறைய பாபு ஆர்கானிக் கார்டனில் டீம் ஆளை சேர்த்தோம் அப்படின்னா, ஒரு டீம் வந்து இங்கே கோயம்புத்தூருக்கும், ஒரு டீம் இப்படி சென்னையிலையும் அப்படின்னும் போது நம்ம மாற்றி மாற்றி பண்ணுற நிறைய பிளான்லாம் வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா பண்ணுவோமே. இவ்வளோ இங்கேயே இருந்தவொடனே இங்கே தூக்கி வந்து விட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் இன்னும் வளருவோமே. நம்ம 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 நேர்மையாக நம்ம போனால் போதுங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளுடைய வேலையில் கரெக்டாக இருந்துட்டோம்னாலே நம்ம மேலே நோக்கி போயிட்டே இருக்கலாம். ஆனால் ரொம்ப பேச போகிறேன், ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக மாடித்தோட்டம் தொடங்குறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில பேர் அப்படியே பார்க்குறீங்க. லைக் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். பாய்.